ஸ்தோத்திரம், மாலையிலும் ஸ்தோத்திரம், காலையிலும் ஸ்தோத்திரம், மாலையிலும் ஸ்தோத்திரம், கருத்துடனே ஸ்தோத்திரம், கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம், கருத்துடனே ஸ்தோத்திரம், கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தின் தலைப்பு சிலுவைக்கு பகைஞர் அல்லது தேவனுக்கு சிநேகிதர். தேவ நேசன். பாவநாசரை நம்புகிறவனுக்கு பேர் தான் தேவ நேசன். வேத புத்தகத்தில் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கராக இருக்கிறார்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அநேகர் தேவனுடைய சிலுவைக்கு அல்லது சிலுவை என்றால் சுவிசேஷம், சுவிசேஷத்துக்கு பயங்கராக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு அது தேவ பலன், அதை விசுவாசிக்காதவனுக்கு அது பைத்தியமாக தெரிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறும் அவர் மனுக்குலகத்திற்கு இந்த உலகத்திற்கு வந்து செய்து முடித்த செயல்களும் தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு அது ஆன்மீக பலனை கொடுக்கிறது. அந்த சுவிசேஷத்துக்குள் அடங்கியிருக்கிற நன்மைகளை உடையவனாக வாழ்கிறான். அதை விசுவாசிக்காதவனுக்கோ பைத்தியமாக தோன்றுகிறது. பைத்தியமாக தோன்றுகிற இந்த சுவிசேஷ பிரசங்கத்தினால ஆண்டவர் நம்மை ரட்சிக்க சித்தமுள்ளவராய், அவர் அறியாது ஆண்டவருக்கு விரோதிகளாக இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவுக்கு சிநேகிதராய் இந்த உலகத்தில் நம்மை ஆக்கியிருக்கிறார். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. பவுல் சொல்கிறாரு கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. 1ஆம் அதிகாரம் 7 10 வசனங்கள் வரையில் உங்களுக்கு வாசிக்கிறேன். சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறில்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற வேறொரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். வேறு இரட்சகன் இந்த உலகத்தில் எந்த ரூபத்திலையும் வரல. இயேசுவை தவிர, அவருடைய நாமத்தை தவிர வேறொரு மீட்பர் உலகத்தில் இல்லை, உண்டாகவில்லை. முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷமே அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். வேறொரு சுவிசேஷம் இயேசுவை அல்லாது பாவ மன்னிப்பு இல்லை, இயேசுவை அல்லாது பரிசுத்தம் இல்லை, இயேசுவை அல்லாது நீதி இல்லை, இயேசுவை அல்லாது நித்திய ஜீவனும் இல்லை. கிறிஸ்து இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த உலகத்துக்கு வந்து அவர் மனுக்குலத்திற்காக அவனுடைய பாடுகள் வேதனைகளை எல்லாம் சுமந்து தீர்த்து அவர் மனுக்குலத்தை விடுதலை ஆகிட்டு போயிருக்கிறார். அவர் என்னுடையவர்களை, அவர் விசுவாசிக்கிறவர்களை மீட்டுக்கொள்ள வருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிறவர்களை நாடி தேடி வருவார். இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற நீங்கள் இயேசு கிறிஸ்து இல்லாத எந்த ஒரு சுவிசேஷத்தையும் சொல்லக்கூடாது. பல சுவிசேஷம் சொல்கிறாங்க, உலக நன்மைகளே வாக்குத்தத்தங்களாக சொல்கிறாங்க. அந்த ஆவிக்குரிய நன்மைகளை, பரலோக நன்மைகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பதில்லை. இங்கே பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்?
நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷரை பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லது ஊழியம் செய்தால் அவன் தேவனுக்கு நேசன் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவன் அல்ல. அவங்க சிந்தையெல்லாம் வேறையாக இருக்குது. வேறு சிந்தை உள்ளவர்கள், அங்கே வேதத்தில் சொல்லியிருக்கிறது 18ஆம் வசனம், வேறு சிந்தை உள்ளவர்கள். வேறு சிந்தனை என்ன? பூமிக்குரிய காரியத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பூமிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களே மேன்மையானது, உயர்வானது, கனமானது, விடுதலையானது. இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களே, பூமிக்குரிய காரியங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது தான் அவர் வேறு சிந்தை உள்ளவர்கள். யார்? சிலுவைக்கு பகைஞர், சுவிசேஷத்துக்கு விரோதிகள் அல்லது எதிரிகள், எப்படி கூட சொல்லலாம். அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், வேறு விதமாக நடக்கிறவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகைஞராக வேறு விதமாக நடக்கிறார்கள். அவருடைய நடை வேறு விதமாக இருக்கும். அவர்களுடைய முடிவு அழிவு என்றும், அவர்கள் தேவன் வயிறு என்றும், அவர்கள் மகிமை லட்சை தான் அவங்களுக்கு முடிவு என்று வேதம் சொல்லுகிறது. அழிவை முடிவாக அறுக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லியிருக்கிறதே. அவருடைய சிந்தையே சரியில்லை. ஆகையால் இவர்கள் மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல போனால் கேட்கிறவர்கள் எப்படி? ஆண்டவர் விசுவாசித்து அவரை பற்றி கொள்வார்கள். பவுல் இந்த இடத்துல சொல்லும்பொழுது ரொம்ப கவனமாக நாம் அதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் தேவன் வயிறு தான் ஒரு தேவன். தொப்பை வளர்த்தா போதும், தொப்பை நிரப்பினா போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் தான் பகைஞர். முடிவு லட்சை தான் அவருடைய மகிமை. அவங்க நினைக்கிறாங்க வேறு மகிமை கிடைக்கணும்னு. லட்சை தான். நியாயத்தீர்ப்பு நாளில் உம்முடைய நாமத்தினால தானே அற்புதம் செய்தோம், உம்முடைய நாமத்தினால தானே சுவிசேஷத்தை சொன்னோம், உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்திலாம் தீர்க்க தரிசனம் சொன்னோம், வேற உம்முடைய நாமத்தில் தானே நாங்கள் இதெல்லாம் செய்து எங்களை தெரியலன்னு சொல்லிட்டீங்களே. நாங்கள் எப்போ உண்மை பார்த்தோம், எப்போ பேசினோம், உம்முடைய வரவுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோமே என்று சொல்கிறார்கள். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். நீங்கள் தேவனையா மனுஷரையா யாரை பிரியப்படுத்த நாடுகிறீர்கள்? உங்களுடைய நாட்டமும் ஓட்டமும் உங்கள் வாழ்வும் உங்களுடைய ஆட்டமும் யாரை பிரியப்படுத்துறதுக்காக? தேவனையா மனுஷரையா? இது சிந்திக்கும்படியாக பவுல் நமக்கு அருமையாக அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஒரு 7 காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேறு சிந்தை உள்ளவர்களை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் வேறு சிந்தை உள்ள எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற ரகசியம். தேவன் அதை வெளிப்படுத்துவார். 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறதுக்கு அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீர்களா? அந்த சுவிசேஷம் எந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் பலன் செய்திருக்கிறது? மேன்மையும் மகிமையும் கனத்தையும் கொண்டு வந்திருக்கிறது, விடுதலை கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்து செய்து முடித்தது எந்த அளவு என் வாழ்க்கையில் அது நிறைவேறி இருக்கிறது என்கின்ற ஒரு மாபெரும் வெளிப்பாட்டை நாம் தியானத்தில் தான், ஜெபத்தில் தான் பெற வேணும். ஜெபம் என்றால் பட்டியலை எழுதி வைத்து கொண்டு யாருக்காவது ஜெபிக்கிறது ஒன்று அல்ல. அது மட்டும் அல்ல, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பரிந்து பேசணும். ஆண்டவரை போய் மிரட்டக்கூடாது, உருட்டக்கூடாது. அவரை போய் மிரட்டி, ஏய் நீ செய்யும் ஆண்டவரை, நீ செய்கிறியா இல்லையாங்கிற மாதிரி போய் அவரை போய் மிரட்டக்கூடாது. பல தெரியாமலும் அறியாமலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் பற்றிய வெளிப்பாடே உங்களுக்கு இல்லை. எந்த இடத்துல இருக்கிறோன்னு பார்க்கணும். ஒன்று, எந்த அளவு தேறி இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே
அது முதல் ஒழுங்காய் எதுவரை தேர்ச்சின்னு ஒன்று இருக்கிறது. நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தைய போல் பேசினேன், குழந்தைய போல் சிந்தித்தேன், குழந்தைய போலே செயல்பட்டேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கு ஏற்றவளை விட்டு விட்டேன். இதிலேருந்து என்ன தெரிகிறது? கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை துவங்கின காலத்தில் இருந்தது போலவே இருக்கக்கூடாது. வளர்ச்சி, எந்த அளவு தேர்ச்சி, முதல்ல அங்கே தேர்ச்சியை பற்றி சொல். எந்த அளவு தேறி இருக்கிறோமோ அந்த அளவு நம்மிடத்தில் கணக்கு எதிர்பார்க்குறார். 2வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன்கிட்ட போயிட்டு 10வது வகுப்பு பாடத்தின் காரியத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். 2வது வகுப்பு படிச்சிருக்கான்னா அவனுக்கு அவ்வளவுதான் இருக்கும், அறிவு அவ்வளோதான் இருக்கும். 10வது வகுப்பு படித்தானா அவ்வளோதான் இருக்கும். எம்ஏ படிச்சிருந்தான்னா அவனோட அறிவு அவ்வளோதான் இருக்கும். பிஹெச்டி பண்ணியிருக்கான், அவனோட அறிவு ஒரு எந்த துறையில் நீங்கள் இந்த பிஹெச்டி பண்ணினீங்க, டாக்டரேட் வாங்கினீங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு துறையில் வாங்கியிருப்பார். அந்த துறையில் முக்கியமான நபர் இவர் என்று சொல்லி யூனிவர்சிட்டி என்ன செய்கிறது, அப்படி ஒரு பட்டத்தை கொடுக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த அளவு தேறி இருக்கிறோம் என்பதை நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். வசனத்தை வாசிக்கும்போது தான் தெரியும். இந்த சுவிசேஷ வசனம் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை, எந்த அளவு ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்குது. எந்த அளவு தேறி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இடத்துல நடைகளை எதிர்பார்க்கிறார் தேவன். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். அறிந்த காலங்களில் மனம் திரும்ப சொல்கிறாரு, விட்டுற சொல்கிறாரு, அவரை பற்றிக்கொள்ள சொல்கிறாரு. அதுபோல் ஒழுங்காக நடந்து, ஒழுங்குன்னு என்னது? ஒரு டிசிப்ளின். நம்முடைய வாழ்க்கையில் இது தார்மாராக ஓடுகிற ஒட்டகங்களதை போல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு ஒழுங்குக்கு உட்பட்ட ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை செய்வதற்கு தேவன் பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்குறோம். ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒழுங்கு இருக்கா? ஜெபிக்கிறதுல ஒழுங்கு இருக்கா? வேத வாசிக்கிறதுல ஒழுங்கு இருக்கா? போதனை கேட்கறதுல ஒழுங்கு இருக்கா? அதை கை கொள்கிற விஷயத்தில் ஒழுங்கு இருக்கா? மற்றதெல்லாம் செய்வாங்க. மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கு என்ன வேணும் செய்வாங்க. தேவனை பிரியப்படுத்துறதுக்கு அவங்க செய்கிற காரியம் அவங்களோட சுய கட்டுப்பாடு பொறுத்தது. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது, ஆனால் எனக்கென்று ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறேன், அந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஒரே சிந்தை, ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. எந்த அளவு தேறி இருக்கிறோமோ அந்த அளவு ஒரே சிந்தை. என்ன சிந்தை இருக்கணும்? அவங்க சிந்தை பூமிக்கு அடுத்த வழியாக யோசிக்கிறது தான் அவங்க சிந்தை. யார்? சிலுவைக்கு பயங்கர். ஆனால் தேவ சிநேகிதர், தேவ நேசருக்கு என்ன இருக்கணும்? எப்போதும் அவரை சென்றடைகிறது. மேலானவைகளே நாடுங்கள். கொலோசே 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லி 1-2 வசனங்களில் மேலானவைகளே நாடுங்கள். குமாரனை இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ளவைகளே தேடுங்கள். மேலானவைகளை நாடணும், மேலானவைகளை தேடணும், மேலானவைகளே பேச வேண்டும். ஒரே சிந்தையாக இருப்போமாக. பூமிக்குரிய காரியத்தையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. எவனை கெடுக்கலாம், எவனை சாய்க்கலாம், எவனை விழுங்கலாம், எவனை அமுக்கலாம், இதிலேயே நாட்களை வீணடித்து கொண்டு எந்த மனுஷனையும் பார்க்கக்கூட. எல்லா மனுஷன்ட்டையும் குறை இருக்கும். எல்லா மனுஷனும் குறை உள்ளவன் தான். பூரணன் ஒருவனும் இல்லை. என் இயேசு ஆண்டவர் ஒருத்தர் தான் பூரணர். அவரே பற்றி கொண்டு அவர் இருக்கிற இடத்தில் உள்ளவைகளையே நாம் தேடி நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். 4வது ஒரு காரியம், என்னோடு கூட பின்பற்றுங்கள். நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல, நான் போதிக்கிற போதனையை கேட்டு வாழுகிற அதுபோல நீங்களும் இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான். என்னோடு கூட பின்பற்றுங்கள். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுங்கள், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ போதிச்சிருக்கிறோமே என்று சொல்லுகிறான். ஒருவேளை நாங்கள் இல்லாத நேரத்தில் எங்கள் போதனையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை மாதிரியாக வைத்து நோக்குங்கள். மாதிரியாக பார்த்து நடங்க. பல விஷயங்களில், ஜெபிக்கிற விஷயங்களில் தெரியாது, ஆண்டவருக்கு வாழ தெரியாது, கொடுக்க தெரியாது, சேவை செய்ய தெரியாது,
நமக்கு யாராவது ஒருத்தர் முன்னே நின்று நம்ம நடத்தணும். அதற்கு 1000 பேருக்கு ஒருத்தரையாவது 100 பேருக்கு ஒருவரையாவது ஆண்டவர் மாதிரியாக வைத்திருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்ததே எங்கள் போதகர் ஹென்றி ஜோசப் ஐயா தான். விசுவாசம் என்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்தது. ஆனால் அந்த விசுவாசத்தை செயல்படுத்த தெரியாமல் தவித்து கொண்டிருந்த ஒரு நிலையில் யார் இந்த விசுவாசத்தை உடையவர்களாக செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது அந்த நேரத்தில் என் கண்ணுக்கு முன்பதாக பின்பற்றும்படிக்கு ஒரு தேவ மனுஷனை காட்டினார். பாஸ்டர் தயானந்தன், பிஷப் தயானந்தன் அவர்களை காட்டினார். அண்ணன்னு கூப்பிடுவோம். அவரை பார்த்து கூட அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ஹென்றி ஜோசப் ஐயா விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அந்த விசுவாசத்தை ப்ராக்டிக்கலாக எனக்கு கற்றுக்கொள்ள மாதிரியாக இருந்தவர்கள் நீங்கள் தான். அவருடைய சாட்சி, அவருடைய ஊழிய வகைகள் என்ன அந்த நேரத்தில் கவர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுபோல் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலேயோ குடும்பத்திலேயோ வைத்திருப்பார். வீட்டில் உள்ள பிற்காலங்களில் என் சகோதரர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவருடைய விசுவாசத்தை வைத்து தான் நான் ஆண்டவரை பின்பற்றி செல்லுகிறேன். அவர் தான் எங்களுக்கு மாதிரி. யாரோ ஒருத்தரை மாதிரியாகவும் ஆண்டவர் நோக்க வைத்திருக்க. 5வது காரியம், மாதிரியாக நோக்குங்கள். நீங்களாம் வாழ்ந்து காட்டுங்களேன். இந்த இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் மாதிரியாக இருக்கணும். இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் மாதிரியாக இருந்து ஆண்டவரை பின்பற்றுகிறது எப்படி என்கிற மற்றவங்களை போதிக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு சொல்கிறது ஈஸி தான். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை கை கொண்டு அவங்களுக்கு காட்ட வேணும். நான் ஒரு இடத்துக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கிற ஊழியர் இடத்துல கேட்டேன், நான் மாறி இருக்கேன் நான் கேட்டேன். நீங்கள் இல்லை மாறவே இல்லை, அப்படியே இருக்கீங்க. அப்படி உள்ளவங்களாம் சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு உலகத்தில் வேறு என்ன வேணும்? ஏதோ ஒரு பகுதியை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையும் பின்பற்றாவிட்டால் நான் ஆண்டவர் எப்படி விசுவாசத்தை பின்பற்றுகிறேனோ அதுபோன்று பின்பற்றுகிறவளாக காணப்பட ஒரு மாதிரிகளாக இந்த உலகத்தில் வாழணுமே. சரி, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, இந்த உலகத்தில் இல்லை. பூமிக்குரியவளை தேடுறதுக்கு நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை. அவசியம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவருக்கும் தெரியும். கட்டுகிற தொல்லைகளையும் சேர்த்து வைக்கிற தொல்லைகளையும் ஆண்டவர் எவனுக்கோ ஒருவனுக்கு வச்சிருக்கிறாரு. அவன் அதை செய்வான். ஏற்ற வேளையில் கர்த்தர் நமக்கு விடுதலையாகி கொடுப்பார் என்ற விசுவாசம்தான் எனக்கு இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரும் என்னை கைவிடவில்லை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நானும் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நான் வானத்துக்கு உரியவன். ஆகினால் நீங்களும் என்னை விசுவாசிக்கிறபடியால், என்னை பின்பற்றுகிறபடியால் நான் எங்கே போனேனோ அங்கேயே நீங்கள் வந்து சேருங்க. இந்த உலகத்துக்காக வாழுகிறவனுக்கு பேர் தான் அவனுக்கு பகைங்கன், சிலுவைக்கு பகைங்கன். உலக சிந்தையும் வேறு விதமாய் சுவிசேஷ வார்த்தை சொல்லுகிறதுக்கு மாதிரியே நடக்காமல் வேறு விதமாய் வாழ்ந்து அழிவையே அறுத்து அவர்கள் வயிறை நன்றாக போஷித்து சேர்த்து வச்சு பின் சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து இந்த சோழியெல்லாம் பார்க்குறவன் சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டான். சரியான கிரிமினல். அதை மாதிரியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதை பின்பற்றவும் செய்யாதீங்க. முடிவில் லட்சே தான். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகரை வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவு எதாக இருக்கணும்? மகிமையாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவு அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தணும், படுத்தப்படணும். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக உலகத்தில் வாழணும். இன்னும் எவ்விதமாக இருப்போம் நமக்கு தெரியாது. அவர் வரும்போது அவரை தரிசிக்கிறவளாக இருக்கிறபடினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறாரோ அப்படியே நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு இமைப்பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த சம்பவங்கள்லாம் பூமியில் நடக்கும். எப்படி வேணாலும் மனுஷன் வாழலாம், யாரும் தடையே கிடையாது. ஆனால் ஒன்று, கர்த்தர் ஒரு மனுஷன் அங்கீகரிக்கும் பொழுது, சபை நியாயந்திருக்க வரும் பொழுது
சபை எடுத்துக்கொள்ள வரும்பொழுது நீ எந்த கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பிற? விரோதிகளின் கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாயா அல்லது சிநேகிதரின் கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாயா என்பதை சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏனோ தானோ என்று சொல்லப்படவில்லை. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசு கிறிஸ்து வரணும். அந்த அவர் வரவு மத்தியானமோ இரவிலையோ அதிகாலையிலே தெரியாது. எந்த வேளையில் வேணாலும் வரட்டும், அவரை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு விசேஷித்த அனுபவங்களை உடையவர்களாக இருக்கணும். ஒரு அம்மாக்கிட்ட கேட்டேன், ஏமா காலையில் எல்லாம் செஞ்சுக்கல? இல்லை இல்லை இல்லை, ராத்திரி ஏசுநாதர் வந்துட்டார்னா இதெல்லாம் அப்படியே கிடக்கும். அதனால் கழுவ வேண்டியதெல்லாம் கழுவி போட்டு சுத்தமாக்கி வீட்டை நீட்டாக வச்சுட்டு தான் அவங்க கொடுக்க போவாங்க. அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆயத்தம் என்பதை காட்டுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு சுவிசேஷத்துக்கு பயங்கரமாக இருக்கீங்களா? அல்லது அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்த அந்த தேவனுக்கு சிநேகிதராக இருக்கீங்களா? அந்த தேவன் கொடுத்த சுவிசேஷத்தை, கிறிஸ்து இயேசு நமக்காக செய்து முடித்த காரியங்களை எண்ணி நன்றியுள்ளவளாக அந்த உலகத்தில் அவரை மகிமைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை உங்களில் தலைக்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்களை அருமை தகப்பனே, வார்த்தை கேட்ட மக்களை ஆண்டு கொள்ளும், தகுதியுள்ளவர்களாக நிலைநிறுத்தும். நாங்கள் விசுவாசிக்கிற கிறிஸ்து இயேசுனுடைய சுவிசேஷத்தை தவிர பூமியில் வேறு எந்த நற்செய்தியும் இல்லை. அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த உண்மையை அறிந்து உம்மை விசுவாசித்து பின்பற்றி உமக்கேற்ற சிந்தை உள்ளவளாக உலகத்தில் வாழ்ந்து தேர்ச்சி பெற்றவர்களாக வாழ்ந்திட, குடியிருப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே உள்ளவைகளே தேட நாட கிறிஸ்து இயேசுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்க ஆசீர்வதிங்க. வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும், கேட்க போகிறவர்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காலையிலும் ஸ்தோத்திரம், மாலையிலும் ஸ்தோத்திரம், காலையிலும் ஸ்தோத்திரம், மாலையிலும் ஸ்தோத்திரம், கருத்துடனே ஸ்தோத்திரம், கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம், கருத்துடனே ஸ்தோத்திரம், கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம், 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 இன்ப இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திரம்.